ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜஃப்னா கிங்ஸுக்கும் கேண்டி ஃபால்கன்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி லங்கா பிரீமியர் லீக்கில் செமிஃபைனல் 2வது மேட்ச். சரிங்களா? இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு போவாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்சுக்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யாருன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து 3 பிளேயர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் 150வது இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ குசால் மெண்டிஸ் 150வது இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெல்லி ரோசோவை பொறுத்த வரைக்கும் 350வது T20 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஷிதா ஃபெர்னாண்டோ பவுலருங்க. இவர் வந்து பவுலிங்கில் 50வது மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ டோட்டலாக வந்து இந்த மேட்சுக்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து 3 பேர் வந்து ஜஃப்னா கிங்ஸ் பக்கமே வராங்க. ஸோ மோஸ்ட்லி ஹெட் டு ஹெட்ல வந்து கேண்டி ஃபால்கன்ஸ் வின் பண்ணாலும் இந்த மேட்ச்ல வந்து இவங்க தான் வின் பண்ற மாதிரி வருது. எதுக்காக அப்படின்னு சொல்லி எந்த கெஸ்ஸிங் இல்லைன்னா ஆப்போசிட் டீம்ல ஒரு பெரிய பிளேயரே ஃபிளாப் ஆகிற மாதிரி கெஸ்ஸிங்ல இருக்கு என்னோட கெஸ்ஸிங்ல. சரி, வாங்க பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க. அதே போல நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த 6 பிளேயர்ஸ்குள்ள தான் அதிகமாக கேப்டன் பாஸ் ஆகுது. நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்றவங்க வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேப்டன் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா சனாகா வந்து கேப்டனாக வந்திருந்தாரு. அந்த 6 பேருக்குள்ள சனாகா இருந்தார். சனாகா தான் கேப்டனாக வந்திருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வந்து தெரியாதவங்க, கேப்டன் வந்து எப்படி கிளிக் பண்ணணும்னு தெரியாதவங்க எல்லாமே நான் இந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். சரிங்களா? ஸோ வாங்க எப்படி அந்த 6 பிளேயர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேம் நீங்கள் சேலரி பர்சன்டேஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு டீம் பக்கமே இருக்கக்கூடிய டாப் 3 பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்தனாவும் போதும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவிஸ்கா ஃபெர்னாண்டோ இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஓமர்ஸா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க குசால் மெண்டிஸ் இருக்காரு. சரிங்களா? ஸோ டஃப்னா கிங்ஸ் பக்கம். நெக்ஸ்ட் பாருங்க கேண்டி ஃபால்கன்ஸ் பக்கம். அந்த டாப் 3 மட்டும் எடுத்தா போதும். சரிங்களா? பர்சன்டேஜ் வைஸா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? அசரங்கா இருக்காரு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கிலோ மேத்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க சனாகா இருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இந்த 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ்ல வந்து இந்த ஃபெயிலியர்ஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த ஃபெயிலியர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே மோஸ்ட்லி நீங்கள் கேப்டன் வந்து இதுலேயே லாக் பண்ணிக்கலாம். இதில் தான் ஃபெயிலியரும் நடக்கும். இதில் தான் வந்து அதிகமாக கேப்டனும் பாஸ் ஆகும். ஸோ ஃபெயிலியர் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கேப்டன் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக இந்த 6 பிளேயர்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனாக்கா வந்து கட் பண்ணி ஆரம்பிச்சிருங்களா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எதுக்காகனா லாஸ்ட் மேட்ச் கேப்டனா வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து வைஸ் கேப்டனா வந்திருந்தாரு. ஸோ 2 மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுனால சனாக்கா வந்து கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வெளியே போய் நிறைய பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவிஸ்கா ஃபெர்னாண்டோ வந்து ட்ராப் பண்ணி ஆரம்பிச்சிங்களா. ஸோ அவிஸ்கா ஃபெர்னாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல வந்து அதிகமாக ரன் அடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பட் என்னோட கெஸ்ஸிங்ல வந்து இவரும் வெளியே போற மாதிரி தான் இருக்கு கணிப்புல. அதனால நான் இவர் வந்து கட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இவரை கட் பண்ணிட்டு தான் ரெல்லி ரோசோவுக்கும் குசால் மெண்டிஸ்க்கும் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுனால இவரை கட் பண்றேன். சப்போஸ் நீங்க வந்து குசால் மெண்டிஸ் இல்லை ரெல்லி ரோசோ யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து ஃபிளாப் ஆகிற மாதிரி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளேயர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டாப் 3 உட்கார மாட்டது டவுட் தான். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 4 பிளேயர் வந்து 4 பேருமே கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஆங்கிலோ மேத்யூஸ் மேல டவுட் இருக்கு எனக்கு ஸ்லைட்டியா. இருந்தாலும் இவர் வந்து ஏன் கொடுக்குன்னா இவரை திடீர்னு பவுல் பண்ண வைக்கிறாங்க, இல்லை திடீர்னு பேட்டிங்ல விடுறாங்க. இவரை வந்து ஒரு குழப்பமா இருக்கு. ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதுக்காக என்னோட ஆப்ஷன் வந்து ட்ராப் பண்ணலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் நான் இந்த மேட்ச் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நம்ப முடியல, திடீர்னு பவுல் பண்ணுறாரு இல்லை பேட்டிங் வராரு. அதனால வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவிஸ்கா ஃபெர்னாண்டோவும் டசூம் சனாக்கா இவங்க 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு குசால் மெண்டிஸ், அசரங்கா, ஆங்கிலோ மேத்யூஸ், ஓமர். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 4 பிளேயர் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து யாருக்கான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சரிங்களா? டாப் 3 மட்டும் நீங்கள் பிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம சென்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க சென்டரில் வந்து இந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக இப்போ ஆங்கிலோ மேத்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் தான் நான் சொல்றது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுக்கு ட்ராப் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ சில சமயம் பவுல் பண்ணுறாரு இல்லைன்னா பேட்டிங் வராருன்ற ரீசனுக்காக தான் இவர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு என்னோட டீம்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா வந்து நீங்க ட்ராப் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிசாங்கா பற்றி சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஹெட் டு ஹெட்ல வந்து நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. பட் கிரவுண்ட்ல விளையாடினா எந்த மேட்ச்லயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ்ன்றது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால நான் வந்து நிசாங்கா வந்து கட் பண்ணிடுறேன். அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்னன்னா லாஸ்ட் 4 மேட்ச் வந்து ஃபிளாப் ஆயிருக்காரு. இந்த மாதிரி 4 மேட்ச் ஃபிளாப் ஆனவங்க 5ஆம் மேட்சும் ஃபிளாப் ஆயிருக்காங்க. ஹெட் டு ஹெட் வந்து சதம் கூட அடிச்சிருக்காருங்க. 100 ரன் அடிச்சிருக்காரு, 50 ரன் அடிச்சிருக்காரு. பார்க்கலாம். நிசாங்காவை பொறுத்த வரைக்கும் உங்க ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்காங்க, நல்லா கட் பண்ணிக்காங்கன்ற மாதிரி தான். 50-50 ஆப்ஷனில் தான் வராது. சரிங்களா? ஸோ மேபி உள்ள வந்தா ஒரு 70 பாயிண்ட் 50 பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு. இல்லைன்னா வந்து வெளியே போயிடுவார். அந்த கேட்டகரி தான். நெக்ஸ்ட் சாம்சியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி நல்லா ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்காரு. பர்சன்டேஜ் வைஸா லோவா இருக்கிற மேட்ச்ல எல்லாமே சாம்சி வந்து உள்ள வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டிமால்
சரிங்களா. ஸோ சண்டிமாலை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு ரீசெண்டாக ரிதம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து சண்டிமாலை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இவருடைய ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, பேட்டிங்கில் வந்து ஒரு 10-15 ரன் அடிச்சிட்டாருன்னா போதும், கண்டிப்பாக உள்ள வந்துருவார். இவருடைய ப்ரொஃபைல கூட நீங்கள் டச் பண்ணி பாருங்க. இவர் ரன் பெருசாக அடிச்சிருக்க மாட்டார், ஆனால் அதர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் 12 பாயிண்ட் அந்த ரேஞ்சிலே வந்து எடுத்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சண்டிமால் கூட யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நான் வந்து ஃப்ளெக்சர் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சண்டிமாலை வந்து கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சண்டிமாலை கூட யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து லோ பர்சன்டேஜ் வந்து யாருக்கான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 2 டீமுமே லோ பர்சன்டேஜ் எந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்ட்டு தான் நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஜஃப்னா கிங்ஸ் பக்கம் பாருங்க, லோ பர்சன்டேஜ் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சஹான் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க அசலங்கா இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க டி சில்வா இருக்காரு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கோமேஸ் இருக்காரு, நெக்ஸ்ட் பாருங்க சிடி சில்வா, ரமேஷ் மெண்டிஸ். ஸோ டோட்டலாக வந்து இந்த 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பேரில் வந்து இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டகரின்னு தெரியாது, உண்மையிலேயே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க இப்போ கோமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கே இவர் பண்ணுறதுல நான் பிளேயிங் லோனில் வச்சிருக்காங்க. சஹான் பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 ஓவர் போடுறாரு, இல்லைன்னா திடீர்னு ஓவரை கொடுக்காம போயிடுறாங்க, அந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து அசலங்கா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ டி சில்வாவும் நல்ல பிளேயர் தான், பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குவார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரமேஷ் மண்டி, சிடி சில்வா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ தெரியாதனால நான் அந்த பிளேயர்ஸை வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நான் ஒரு பிளேயரை கொடுத்துருவேன். சப்போஸ் அந்த 1 or 2 பிளேயர்ஸ் கிராண்ட் லீக் மிஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம்ன்றதுனால நான் வந்து கொடுக்குறதில்ல சரிங்களா. ஸோ ஓவராலாக வந்து யார் யாரெல்லாம் கொடுக்குறேன், யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் இருப்பார், சண்டிமால், முகமது ஹாரிஸ் 2 பேருமே ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவிஸ்கா ஃபெர்னாண்டோ இருக்க மாட்டார். நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ளெக்சர் இருப்பார். ஃப்ளெக்சர் பொறுத்த வரைக்கும் 33 ரன் அடிச்சா போதும், 1000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃப்ளெக்சரை யூஸ் பண்ணுறேன். திடீர்னு வந்து அதிரடியாக ஆடுறாரு, அதுக்காக தான் நான் வந்து இவரை ஃப்ளெக்சர் யூஸ் பண்ணுறேன். நிசங்கா வந்து ட்ராப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிலி ரோஸை வந்து இன்னைக்கு மேட்ச்சுக்கு அந்த பிரசன்ட் பிளேயர் 350 T20 மேட்ச் இவரை யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிடோ மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கமிடோ மெண்டஸும் என்னோட டீமில் இருப்பார். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து திடீர்னு பவுலிங்கும் பண்ணுறாருங்க. ஸோ அதனால் இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கமிபாலுக்கு அதிரன் அடிச்சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசலாங்காவும் சேம் அதே போல தான் பேட்டிங் விளையாடுவார், சில சமயம் ஓவர்ஸும் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அந்த ரீசனாக தான் இவங்க பேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துருக்கேன் பிளேயர்ஸை. நெக்ஸ்ட் பாருங்க ஆல்ரவுண்டரில் அசலங்கா இருப்பார், ஆங்கிலோ மேத்யூஸ் இருப்பார், சனக்கா ட்ராப் பண்ணிடுறேன், டபுள் டைம் எம்ஐபின்றனால ஓமர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஓமர்ஸாய் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் தான் அவர் யூஸ் பண்ணுறேன். ஃபேபியனோ ட்ராப் பண்ணுறேன், டி சில்வா, ரமேஷ் மெண்டிஸ். இந்த ரீசனில் வந்து ஸோ இந்த 4 பிளேயர்ஸில் வந்து உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த பிளேயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் ஆஸ்டின் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு, இவர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50வது மேட்ச் சரிங்களா, அஷிதா ஃபெர்னாண்டோ 50வது மேட்ச் இவர் இருப்பார், சாம்சன் இருப்பார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஹான், கோமேஸ் இவங்க 2 பேருமே வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸில் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஓப்பனாக சொல்லிக்கிறேன், ஸ்டாட்ஸ் படி தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேனே தவிர மற்ற எந்த ரீசனுக்காகவும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும், இப்போ நிசாங்கா, சண்டிமால் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாரிஸ் கூட ஹெட் டு ஹெட்ல நல்ல ரெக்கார்டு தாங்க வச்சிருக்காரு. ஹாரிஸ் கூட உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ ஃபைனல் டீம் இதுதான் உங்களுக்கு சரிங்களா. ஸோ ஃபைனல் டீம் நாங்கள் இதுதான் கொடுக்குறேன். ரிலீவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் ஒரு டைம் கூட ஆடுதில்ல. அந்த 350 மேட்ச்ன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் ரிலீவர்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு கேப்டன் வந்து ரிஸ்க்காக தருதுன்னா நீங்கள் வந்து வேறு பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் கூட உங்களுக்கு யாராச்சும் உள்ள வர மாதிரி தெரிஞ்சுது, ஃபேண்டசி டீம் உள்ள வர மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லவே மாட்டேன். அசரங்காவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல வந்து அதிகமான விக்கெட் இவர் தான் எடுத்திருக்காரு. அதே போல் இன்னைக்கு மேட்ச்சே வந்து இவர் கையில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ இவர் விக்கெட் எடுத்தால் தான் வந்து மோஸ்ட்லி வின் பண்ணுவாங்க, இல்லைனான்றது அந்த டீம் வந்து வின் பண்ணுறது, கேண்டி ஃபால்கன்ஸ் வந்து வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா. ஸோ இவர் கையில் தான் இருக்குது. ஹெட் டு ஹெட்ல வந்து 28 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காருங்க. இவர் சிங்கிள் ஹேண்டடாக அந்த ரீசனுக்காக தான் இவருக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ரிலீரியஸோ வந்து ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷன் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு கேப்டன் ஆப்ஷன் வேறு எதனா யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் வேறு எதனா பிளேயருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் மட்டும் இல்லைங்க, எந்த மேட்சாக இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எடுக்கிறோம் இல்லைங்களா 6 பிளேயர்ஸ், அந்த மெத்தட் வந்து தெரிஞ்சுக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் கேப்டன் யூஸ் பண்ணிட்டு வாங்க சரிங்களா. சப்போஸ் ஒரு 2 மேட்ச் கண்டினியூவாக லோ பர்சன்டேஜில் வந்து கேப்டன் விழுது அப்படின்னா அடுத்த மேட்ச் கேரண்டியாக வந்து அந்த 3வது மேட்ச்சில் பாஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஷனாக பண்ண வேண்டாம். ஒரு மேட்ச் இல்லைன்னா ஒரு மேட்ச் கண்டிப்பாக அதில் வந்து பாஸ் ஆகிடும் கேப்டன், கேரண்டியாக நீங்கள் வந்து நம்பலாம் சரிங்களா. ஸோ ட்ரை பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ புது யூஸருக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். முயற்சி பண்ணுங்க சரிங்களா. முயற்சி அந்த
உங்களுடைய உழைப்புக்கான அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைச்சி தரும். ஸோ கான்ஃபிடென்ட் வந்து லூஸ் பண்ணாது சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.